எரியும் பிணங்களுக்கும் சமாதிகளுக்கும் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலாம். இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை முழுசா பாருங்க. காசியில ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு கோவில் இருக்கிறது போலவே இந்த கோவிலையும் பைரவர் சன்னதிக்கு பின்னாடியே ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு கோவில் காணப்படுது. அதனால இந்த கோவில் காசிக்கு நிகரான கோவிலா அறியப்படுது. சடலங்கள் எரிந்து கொண்டிருக்கும் போதே பைரவருக்கு பூஜைகளும் நடந்து கொண்டிருக்கு. பொதுவா சுடுகாடுகளுக்கு பெண்கள் வரத்துக்கு பயப்படுவாங்க. ஆனா இந்த கோவிலுக்கு குடும்பமாகவும் ஏன் திருமணமான தம்பதிகள் கூட வந்து இங்கு பைரவரை வணங்கி செல்றாங்க. இந்த கோவில்ல விநாயகர், பைரவர், பைரவி, ஹரிச்சந்திர மகாராஜாவோட 7 அடி சுதை சிலை, ஹரிச்சந்திர மகாராஜாவோட பழைய கல் சிலையும் காணப்படுது. இந்த கோவில்ல வந்து வழிபடுவதால விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம், துர்மரணம் அடைவதையும் தவிர்க்கலாம். இந்த கோவில்ல அங்காளம்மன் சன்னதியும் காணப்படுது. இந்த சன்னதியை சுற்றிலும் பூட்டுகளை நிறைய மாட்டி வச்சிருக்காங்க. பேய் பிடித்தவர்களோட உடம்புல இருக்கக்கூடிய பேயை விரட்டி இந்த பூட்டுல அடைச்சி சுத்திலும் மாட்டி வைக்கிறாங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னா திருச்சியில மிகவும் பிரபலமா அறியப்படுற ஓயாமாரி சுடுகாட்டுல தான் இந்த கோவில் அமைந்திருக்கு. காவிரி கரைக்கு கரையோரத்திலேயே இந்த கோவில் அமைந்திருக்கு. மேலும் இது போல தகவல்